இந்த வீடியோவில் உங்கள் ஃபோனில் இருக்க டெவலப்பர் ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸை வாக் த்ரூ பண்ண போகிறேன். டெவலப்பர் ஆப்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அது ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக டெவலப்பர் ஆப்ஷன்ஸோட செக்மெண்ட் வைஸ் பிரித்து தனித்தனியாக வீடியோவாக போட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ஃபோனில் டெவலப்பர் மோடை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அபவுட் ஃபோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பில்டு வெர்ஷன் காட்டும். இந்த ஃபோனில் MIUI வெர்ஷன் காட்டுறது தான் பில்டு வெர்ஷன். ஸோ இதை 7 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா யூஆர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இது வந்துருச்சுன்னா டெவலப்பர் மோட் எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்பர் மோடை ஒன்று சர்ச் பாரில் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே செட்டிங்ஸில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த டெவலப்பர் மோடில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். டெவலப்பர் மோடில் முதல்ல இருக்க ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பேக்கப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னா உங்களோட ஃபோனை நீங்கள் டோட்டலாக பேக்கப் எடுத்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் டிவைஸ் பிரிட்ஜ் ஷெல் அப்படின்ற ஒரு டூல் மூலியமாக உங்கள் ஃபோனை டெஸ்க்டாப் கூட கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுத்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் பேக்கப் ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போடுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்டே அவேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஃபோனை எப்போல்லாம் சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறீங்களோ ஒரு லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபோன் டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகாமல் இருக்கும். இதுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் டிஃபால்ட்டாக இந்த மோடை நீங்கள் ஃபோன்லேருந்து எனேபிள் பண்ணிக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த மோட் யூஸ் பண்ணும்போது உங்களோட பேட்டரி டிஸ்பிளே ஆனில் இருக்கிறதுனால ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கும். பட் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது ஃபோனும் உங்களுக்கு ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் ஃபோனில் ஸ்கிப் ஸ்க்ரீன் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபோனில் நான் லாக் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபீச்சர் எனக்கு ஃபேட் அவுட் ஆயிருக்கு. ஒருவேளை உங்கள் ஃபோனில் நீங்கள் லாக் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா உங்கள் ஃபோனில் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஸ்க்ரீனுக்கு போகாமல் டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணுன்றதுக்காக நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் HCI ஸ்னூப் லாக் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணுற ப்ளூடூத் டிவைஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள் டிவைஸில் நீங்கள் கஸ்டம் ROM இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சில அப்டேட்ஸ் நீங்கள் மேனுவலாக புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணியிருக்கணும். இதை நீங்கள் டிவைஸ்லேருந்தே பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இந்த OEM அன்லாக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் அன்லாக் ஆகிடும். அதே சமயம் உங்கள் மேனுஃபேக்சரர் வாரண்டியும் வாய்ட் ஆகிடும். ஸோ பெட்டர் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. வெப் வியூ இம்ப்ளிமெண்டேஷன் உங்கள் ஃபோனில் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது வெப் கண்டென்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை ஃபோனில் வச்சிருக்கணும். நான் என்னோட ஃபோனில் க்ரோம் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டிஃபால்ட் ஆண்ட்ராய்டோட வெப் வியூ இம்ப்ளிமெண்டேஷன் எனேபிள் ஆயிருக்கு. உங்கள் ஃபோனில் க்ரோம் இருந்துச்சுன்னா அதுவே இதை மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்டேட்ஸ் இந்த ஃபீச்சர் மூலிமா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிருக்க அப்டேட் எப்போ இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றத நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணோடனே இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசேபிள் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு என் ஃபோனில் நான் டெமோ மோட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன் பார் லாக் ஆகிடும். எந்த கிராஃபிக்ஸும் ரன் ஆகாது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணும்போது பாருங்கள், அடிஷ்னலாக நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணிருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா என்னோட 2 சிம்மும் காட்டுது அண்ட் பேட்டரி பர்சன்டேஜ் கிராஃபிக்ஸ் காட்டுது. அப்புறம் என்னோட டேட்டா யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுது. அலாம் கிளாக் ஐக்கான் முதற்கொண்டு எல்லாமே காட்டுது. இப்போ பாருங்கள், நான் இதை டிசேபிள் பண்ணிடுறேன். நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வரும். ஸோ அது மீறி நம்ம டர்ன் ஆன் பண்ணும்போது முந்தின மோட் மாதிரியே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் மட்டும் மாறிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குவிக் செட்டிங்ஸ் டெவலப்பர் டைல்ஸ். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லே அவுட், GPU, RTL, விண்டோ அனிமேஷன், வின்ஸ்கோப்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் எப்படி டிஃபால்ட்டாக ஐகான்ஸ் இருக்குமோ அது மாதிரி இந்த ஐகான்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோட நோட்டிஃபிகேஷனை ட்ராக் பண்ணி காட்டுறேன். இங்கே நம்ம எனேபிள் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக எனேபிள் பண்ணிக்கலாம். டெவலப்பர் மோட் ஒரு வாட்டியும் போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் டெவலப்பர் மோடில் இருக்க பேசிக்கான ஆப்ஷன்லாம் வாக் த்ரூ பண்ணியாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்ற செக்மெண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு த சேனல். தேங்க்யூ. பாய்.